சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு இடைபடும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் விருத்த சேதனத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்கிற தலைப்பிலே இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காரியங்களை மாறுதலாக உண்டாக்க முடியும் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் கால வேளையில் காரியங்கள் மாறுதலாய் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அவங்க வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் உண்டாவதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இந்த நாளில் தியானிக்கக்கூடிய தலைப்பு, நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. இந்த தலைப்பு தான் நாம் தியானிக்க போகிறோம். இதுல எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைவிடுவதற்கு காரணம், சட்டத்தை மீறி பிரவேசித்த பொழுது ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. செங்கோல் அவளுக்கு எதிராக நீட்டப்பட்டது. ராஜாவுடைய அழைப்பு இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் யார் மேல பிரவேசிக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட முறை வருகிற பொழுதுதான் அவள் அதற்குள்ள பிரவேசிக்க முடியும். ராஜஸ்திரியா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அதுதான் அரண்மனையில ஒழுங்கு. ஆனால் இங்கே எஸ்தர் இந்த காரியத்தை செய்த பொழுது செங்கோல் எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டது. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்ததற்கு காரணம், நான் என்கிற காரியம் அவளுக்குள்ள செத்ததாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா. நான் ராஜஸ்திரி, நான் ராஜாவின் மனைவி, நான் பட்டத்து இளவரசி, எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது என்கிற அந்தஸ்தோடு அவள் உள்ளே போயிருந்தால் வஸ்திக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் எஸ்தருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இங்கே எஸ்தருக்கு ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம், நான் என்கிற காரியம் அவள் வாழ்க்கையில சாவதற்கு, அவள் வாழ்க்கையில மரிப்பதற்கு அவள் இடம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் மாறணும் அப்படின்னா நான் என்கிற காரியம் சாவதற்கு, மரிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும். சுயம் என்னைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் நம்முடைய காரியங்களை மாறுதலாய் உண்டாக்க முடியும். அன்னைக்கு ராஜா தேவ சமூகத்தில் நான் கட்டின மகாபரிய பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்ன அந்த நிமிடத்தில் மனுஷரிலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன், அதற்கென்றே அழைக்கப்பட்டவன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அந்த லூசிபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆராதனைக்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதற்காகவே தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நான் என்கிற காரியம் தலை தூக்கினது. ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை
பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் என்கிற காரியம் அவனுக்குள்ள வெளிப்பட்டது. நான் வானத்திற்கு ஏறுவேன், நான் மேகத்திற்கு மேலாக அந்த காரியத்தில் கடந்து போவேன் என்று நான் என்கிற சிந்தனை வெளிப்பட்டது. நான் என்கிற அகம்பாவம் அவனுக்குள்ள வெளிப்பட்டது. அது நிமித்தமாய் அவன் தள்ளுண்டு போனான். ஆராதனைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரை துதிப்பதற்காக அவன் எல்லா கருத்தில் அழைக்கப்பட்டவன். நான் என்கிற காரியத்தை கர்த்தருக்கு மேலாக உயர்த்தினபடினால அவன் தள்ளுண்டு போனான். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் மாறணும் அப்படின்னா நான் என்கிற காரியம் சாவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அநேக நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் படித்திருக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, என் சரீரத்தில் எந்த பலவீனம் இல்லை, நான் திடகாத்திரமாக இருக்கிறேன், என் குடும்பம் பெரியது, என் அந்தஸ்து பெரியது, நான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை இருதயத்தை கரைந்து போக பண்ணி இருக்கிறது. எப்பொழுது எந்த நிமிடம் ஒரு நொடிக்கு நொடி காரியங்கள் மாறுதலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்று நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் என்கிற அந்த காரியங்கள் முற்றிலுமாய் சாவதற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். இந்த மறுரூபம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல், இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கையோடு இசைந்து செயல்படாமல் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தினால நான் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. கர்த்தருடைய கரம் மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரோ விளைய செய்தார். அல்லேலூயா. நாம் அநேக முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அநேக பிரயாசங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த காரியத்தில் இடைபெற வேண்டும். எனவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இதுவரைக்கும் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம், என்னால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் இன்னைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் அரசாங்கம் பணம் இருந்தால் எதை வேண்டுமானால் சாதிக்கலாம் என்று அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா காரியத்தையும் மாற்றி விடுவோம் என்று அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சாதாரண ஒரு சின்ன ஒரு வைரஸ் இன்றைக்கு முழு உலகத்தையும் நடுங்க வைத்திருக்கிறது. எல்லாருடைய மனிதனுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணியிருக்கிறது. நம்மால் ஒன்றும் முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சுயம் சாம்பலாய் மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. சுயம் நம்மளை காரியத்துல சாம்பலாய் மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அழகான ஒரு பாடல் உண்டு, என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். நான் உண்மையை நம்பி வந்திருக்கிறேன். தெய்வ சமூகத்துக்குள்ள அடி ஒப்பு கொடுத்து அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் அன்றைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிற எல்லாரும் இணைந்து, என்னால் ஒன்றும் முடியாது என்று என்னையே நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் முடியும் என்று சொல்லி உண்மையை நான் நம்பிவிட்டேன். ஹல்லேலூயா.
சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை ஜீரோ தான். என்னுடைய படிப்பு, என்னுடைய எல்லா காரியமும் நீங்கள் இல்லைன்னா அது ஜீரோ தான் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்யமாய் மாற்றுவார். இந்த காலை வேளையில் சுயத்தை வெறுத்தவர்கள், என்னால் ஒன்று முடியாது என்று அர்ப்பணித்தவருடைய காரியங்கள் பெரிய ஜெயத்தை செய்கிற சாதனையாளர்களாய் அவளை மாற்றினது. அதை தாழ்ந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க வேதாகமத்தை திறந்து யாத்திராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் இணைந்து நீங்கள் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோரோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். மோசே ஆண்டவருடைய பாதத்தில் சொல்கிறார், தேவனே, உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். மோசேயுடைய சரித்திரத்தை 3 பகுதியாய் பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் ராஜகுமாரத்தின் மகன் என்கிற சகல செல்வாக்கோடு சகல அந்தஸ்தோடு பார்வோனுடைய சகல காரியத்தையும் சகல சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். சாதாரணமானவன் அல்ல. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அது தெளிவாக புரிந்து கொள்ளும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிற பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். பார்வோனுடைய அரண்மனையில ராஜகுமாரத்தி இளவரசன் என்கிற அந்தஸ்தோடு வளர்க்கப்பட்டவன். அங்கே இருக்கிற பொழுது எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படிப்பட்ட ஒரு மோசே பலசாலியா இருந்தவன். அந்த சூழ்நிலை மத்தியில் 40 ஆண்டுகள் கழித்து வெளியே கடந்து வருகிறான். வெளியே கடந்து வருகிற பொழுது 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுக்கு 40 வயது ஆன பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. தன் சகோதரரை சந்திக்கணும்னு கடந்து போகிறோம். அங்கு கடந்து போன பொழுது இப்ப அவனுக்குள்ள மாம்சம் வெளிப்படுகிறது, சுயம் வெளிப்படுகிறது. நான் பார்வோனுடைய குமாரன், அரண்மனையில் சகல அந்தஸ்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளியே கடந்து வந்து அநியாயமாய் நடத்துகிற பொழுது அவனுக்கு துணை நின்று ஒரு எகிப்தியனை வெற்றி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்கிறான். தன்னுடைய மாம்சத்தை பயன்படுத்துகிறான். அநியாயமாய் ஒருவன் எழும்புகிற பொழுது அவன் தன்னுடைய மாம்ச புயத்தை பயன்படுத்தி அவனை வெட்டுகிறான். எகிப்தியனுடைய காரியத்தில் எதிர்த்து நிற்கிறான். மாம்சம் வெளிப்படுகிறது. இது நிமித்தமாய் கொலைகாரன் என்கிற பட்டம் சூட்டப்படுகிறான். அவனுக்கு அரண்மனையிலிருந்து துரத்தப்படுகிறான். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாற்றப்படுகிறான். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அரண்மனையில் 40 ஆண்டுகள் எகிப்தியரின் செல்வாக்கோடு சகலவற்றையும் கற்றுத் தேர்ந்த மோசே 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சென்று அங்கிருக்கிற சூழ்நிலையை கற்றுக்கொண்டவன். இப்பொழுது அந்த 40 ஆண்டுகள் முடிகிற சூழ்நிலையில வனாந்திரத்தில் முட்செடி நடுவில் எரிகிற அக்கினி சூளையில கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அடுத்த 40 ஆண்டுகள் பிரத்யட்சமாய் கர்த்தர் தரிசனமாகுகிறார். அதுவரைக்கும் பார்த்தராத ஒரு கர்த்தர் தரிசனம்.
மோசே அப்பொழுதுதான் சொல்கிறார், ஆண்டவரே நான் தகுதியற்றவன், நான் இதற்கு முன்பதாவது இதற்கு பின்பதாவது நான் தகுதியில் ஆண்டவரே, நான் திக்குவாய் உள்ளவன், மந்தனாக உள்ளவன் என்று அந்த சூழ்நிலையின் மத்தியில அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரண ஒரு நபரை தேர்ந்தெடுக்கல. அவன் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவன், ஆண்டவர் அவனை அழைக்கிற பொழுது, ஆண்டவரே நான் எகிப்தில் எல்லாவற்றையும் நான் கற்றுத் தேர்ந்தேன், எனக்கு எல்லா காரியமும் தெரியும், எகிப்துடைய சகல சாஸ்திரம் எனக்கு தெரியும், அவனுடைய ராணுவத்துடைய எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும், அந்த பலத்தோடு நான் வருகிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பதாக அவன் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு முன்பதாக கடந்து வந்த பொழுது, ஆண்டவரே நான் தகுதியில்லாத ஒரு பாத்திரம், ஆண்டவரே நான் இதற்கு தகுதியில்லாத ஒரு பாத்திரம், அந்த முச்செடி நடுவில், அந்த எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்த பொழுது, அதற்கு முன்பதாக எகிப்துடைய சாஸ்திரமோ, எகிப்துடைய பலமோ, எகிப்துடைய காரியமோ ஒன்றுமில்லாத ஒரு காரியமாய் அவனுக்கு தெரிந்தது. ஆமென். அது வரைக்கும் அவனுக்கு அதுதான் பெரிதாக இருந்தது. அந்த அக்கினியுடைய காரியம், அந்த முச்செடி நடுவில் அந்த பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும், அந்த மகிமையின் காட்சியை பார்க்கிற வரைக்கும் அவனுக்கு பெரிதாய் தெரிந்த காரியம் அங்கே இருக்கிற எகிப்தின் அரண்மனையில அவன் கற்றுக்கொண்ட காரியம். ஆனால் இங்கே இந்த காரியத்தை கண்ட பின்பு ஒரு வித்தியாசத்தை காண்கிறார். அதற்கும் இதற்கும் ஈடு இணை ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அதற்கும் இதற்கும் ஈடு இணை ஆகாது என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புகிற பொழுது அங்கே பாருங்க, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அங்கே அவனோட தரிசனத்தை காண்கிறோம். இந்த தரிசனத்தை காண்பதற்கு முன்பதாக ஏசாயாவுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து பார்த்தால், ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய ஒரு கட்டளை கொடுத்து அவருடைய ஜெபம் என்பது ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபமாக இருந்தது, கட்டளை கொடுக்கிற ஒரு ஜெபமாய் காணப்பட்டது. ஆனால் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த மகிமையான ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவரை ஒருவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, இந்த அனுபவத்தை ஏசாயா பார்த்த பொழுது, அது வரைக்கும் அவர் வானங்களை கேளுங்கள் என்று ஒரு பெரிய ஒரு வைராக்கியமா ஜெபம் பண்ணுகிறார். வானங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், வானங்களை கேளுங்கள், ஜாதிகளை கேளுங்கள் என்று ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவத்தை பார்த்த பின்பு, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகளுடைய மனுஷன், நான் அசுத்த உதடுகளுடைய ஜனங்களின் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அதற்கு முன்பதாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மோசே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே நான் திக்குவாய் உள்ளவன், ஆண்டவரே நான் மந்தனாக உள்ளவன், ஆண்டவரே இதற்கு நான் தகுதியில், ஆண்டவரே வேற யாராவது அனுப்போம், வேற யாராவது அனுப்போம் என்று சொல்லி அவர் அதற்கு முன்பதாக மீண்டும் மீண்டும் தன்னை தகுதிப்படுத்துவதற்கு அவனுடைய சுயம் சாகுவதற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். நான் அந்த காரியத்தில் வருகிற பொழுது என் சுயம் வெளிப்பட்டு விடக்கூடாது, என் மாம்சம் வெளிப்பட்டு விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், இத்தனை ஜனங்களை நான் வழிநடத்த வேண்டுமே, இதற்கு நான் தகுதியா? நான் ஏற்கனவே கோபக்காரன், ஏற்கனவே நான் கொலை செய்திருக்கிறேன், என் சுயம் எழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி நான் நினைத்துதான் தன் சுயம் சாவதற்காக தான் நான் இதற்கு தகுதியில்லை என்று அவன் ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிக்க அவன் சுயம் அவனிலே சாம்பலாய் மாறுகிற பொழுது, அவன் சுயம் முற்றிலுமாய் சாவதற்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அதை ஒப்புக் கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் அவனை உடலுக்கு உருவாக்கி
40 நாட்கள் சீனாய் மலையிலே அவன் அழைத்துக் கொண்டு போய் சீனாய் வனாந்தரத்தில் அந்த மலை உச்சியில் அழைத்துக் கொண்டு போய் 40 நாட்கள் தேவனோடு உட்கார வைத்து அவன் சுய முற்றிலுமாய் சாம்பலாய் மாறுவதற்கு ஒப்பு கொடுத்த பின்புதான் ஒரு பெரிய ஒரு சாதனையாளராய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள் 25 லட்சத்திற்கு மேலான ஜனங்களை தனி ஒரு மனிதனாய் நடத்துவதற்கு மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மோசே எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உருவானதற்கு காரணம் நான் என்கிற காரியம் சாம்பலாய் மாறினது. நான் என்கிற காரியம் சாவதற்கு ஒப்பு கொடுத்தார், அது அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவரை சாதனையாளராய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் என்கிற காரியம் நான் செத்தாலும் சாகிறேன் என்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். நான் சாகணும். மனிதனுடைய வாழ்க்கையில் 2 காரியம், அங்கே மோசேயுடைய வாழ்க்கையில் 3 காரியம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம். ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், ஒன்று கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் இருந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக இருந்த வாழ்க்கைக்கும், அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாய் இருந்த வாழ்க்கைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பதாக இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சாதனையாளராய் மாற்றுவார். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. சீமோன் பேதுரு அன்னைக்கு இருந்த மீனவர் கூட்டத்தில் நன்கு வசதி படைத்தவர். சொந்தமான படகுகள், அநேக படகுகள் வைத்து வேலை வாங்கினவர், அநேகருக்கு வேலை கொடுத்தவர். சாதாரண ஒரு மனிதன் அல்ல. சீமோன் பேதுருவை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரர் என்று. அல்லேலூயா. அந்த அளவுக்கு மீன்பிடி தொழிலில் ஒரு பெரிய ஒரு வல்லுநராய், ஒரு தலை சிறந்தவராய் காணப்பட்டார். மீன் பிடிக்கிறவருக்கும் தச்சு தொழிலை செய்கிறவருக்கும் சம்பந்தமே இல்லை. கார்பெண்டருக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் மேட்சே ஆகாது. இவர் வேணா அந்த போட்டை வேணா செஞ்சலாம், செஞ்சு கொடுக்கலாம், போட்டை வேணா செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லா அசைவுகளையும் தெரிந்தவர்கள், அதனுடைய கடலினுடைய அசைவுகளை தெரிந்தவர்கள், அதனுடைய தட்பவெப்பங்களை தெரிந்தவர்கள். எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு தெரியும். எப்போ எந்த சீசன்ல என்ன மீன் கிடைக்கும், எங்க போனா எந்த காரியங்கள் கிடைக்கும் என்பது எல்லாவற்றையும் அவங்க அழகாக தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த காரியம் அழகாக அந்த காரியத்தை தெரிந்தவர்கள். முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ராத்திரி தான் மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்க போவாங்க. பகல் எல்லாம் வலையை இழுத்து கொண்டு பிடித்த மீன்களை வலையை கொண்டு வந்து அலசுகிற வேலையும் மீன்களை விற்கிற வேலை தான் நடக்கும். மீன் பிடிக்கிறவங்க இரவு முழுவதும், இரவு நேரத்தில் தான் மீன்கள் எல்லாம் அகப்படும். இரவு நேரத்தில் மீன் பிடிக்கிற காரியங்களை செய்வார்கள். முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் காலையில் வெளியே கடந்து வருவாங்க. பகல் வேலையில, மத்தியான வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் அந்த காரியத்தை அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக 4ஆம் வசனம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று 4ஆம் வசனத்தில் நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நான் நல்லா
இந்த தொழிலை அறிந்தவர், கற்று தேர்ந்தவர், எனக்கு போய் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யார்? இவருக்கு ஏதாவது தெரியுமா என்று சொல்லல. அந்த இடத்துல நான் என்கிற காரியம் தலை தூக்கல. அவர் செய்கிற தொழிலுடைய காரியம் அந்த இடத்துல தலை தூக்கவில்லை. அந்த இடத்துல அவர் முற்றிலுமாய் சரண்டராகி, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அநேக ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்பதில்லை. மாம்ச பிரகாரமாய் சொன்ன ஆலோசனைகளை கேட்கிறோம். சுயத்தில் வருகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். அநேக சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் நான் என்கிற காரியமும், நம்முடைய படிப்பின் காரியமும், நம்முடைய அந்தஸ்தின் காரியமும், சுயமும் தலை தூக்கி நிற்கிறபடினால காரியத்தில் தோல்விகளை சந்திக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், லோத்துவையும் அவருடைய மனைவியையும் அவங்க மேல் வைத்த அன்பின் நிமித்தமா கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அவங்க மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் நீ பின்னிட்டு பார்க்காத, நீ திரும்பி பார்க்காத, நீ நான் காண்பிக்கிற அந்த இடத்திற்கு போ என்று சொன்ன பொழுது அங்க பாருங்க, அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இடமில்லாமல் தன்னுடைய விருப்பத்தை அங்கே லோத்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். ஆண்டவரே, அந்த மலைக்கு என்னால போக முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் செத்து போவேன், அங்க போனா நான் செத்து போவேன், தீங்கு என்னை தொடரும் என்று அவன் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற ஆலோசனை கீழ்ப்படியாமல் நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்முடைய சுயத்தின்படி ஆலோசனை கொடுக்கிறோம். அதனால பாடினோம், ஆபிரகாமுடைய காரியத்தில் அவர் ஒருவராக இருக்கிற ஆண்டவரை அழைத்தார். ஆண்டவர்கள் காரியத்தில் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்ன பொழுது அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். ஆமென், அல்லேலூயா. சீமோன் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆண்டவரே, வார்த்தையின்படி நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சீமோன் பேதுருவை ஒரு பெரிய சாதனையாளராய் கர்த்தர் மாற்றினார். இடையில் அநேக தடுமாற்றங்கள் வந்தது, அநேக சூழ்நிலைகள் எதிர்மறையாய் வந்தது, மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வந்தது. ஆனால் கர்த்தர் அவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாய், அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை நிமித்தமாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் சாதனையாளராய் பேதுருவை கர்த்தர் மாற்றினார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்கே பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லும் பொழுது மாபெரும் அற்புதம் நடைபெற்றதற்கு காரணம் அன்றைக்கு ஆரம்பத்தில் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் என்கிற அந்த சுயம் சாதத்திற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை சாதனையாளராய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்ம திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம், மாம்சத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஏனென்றால் அவன் பலசாலி,
அவனுக்கு கூட இருந்தவன், சபையை துன்பப்படுத்தினவன், அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, பலம் உள்ளவனாய் இருந்தவன். இதெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். மாம்சத்துல நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் நம்பிக்கை வைக்கலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தின் நீதின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனாலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்காக இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணுகிற பொழுது, அவர் டாக்டரைட்ஸ் அன்னைக்கு இருந்த கமாலியின் பாதத்தில் கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். ஆனால் பாருங்க, அந்த தரிசனத்தை கண்ட பொழுது, அதாவது வாழ்க்கை கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அந்த தரிசனத்துக்குள்ள அவன் கடந்து வந்த பின்பு அந்த தரிசனத்தையும் அதுவரைக்கும் அவன் பட்டியலிட்ட அந்த வாழ்க்கையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். அவனுடைய எல்லா காரியத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது, அதற்கும் இதற்கும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மறுரூபம், ஒரு பெரிய ஒரு மறுரூபம். இந்த வாழ்க்கைக்கு அதற்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நான் கற்றுக்கொண்ட காரியம், நான் மாம்சத்தில் மேன்மை பாராட்டின காரியம், இவையெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் கடந்து வந்து அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று தெரிந்துவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி அவர் ஆசையாய் அதை பின்தொடர்கிறார். ஆமென். அல்லேலூயா. 12வது வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 11ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேடினவன் நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. சகோதரரே, நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள அந்த அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும். இதான் மறுரூபம், இதான் ஆண்டவர் விரும்புகிற மறுரூபம். சுயம் சாம்பலாய் மாறணும், நான் என்கிற காரியம் சாம்பலாய் மாறணும், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நாம் செய்கிற காரியம் ஒன்றும் ஆண்டவருடைய காரியத்துக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிற காரியத்தை அறிந்து அதில் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் எப்படியாய் மோசேயை சாதனையாளராய் மாற்றினாரோ, சீமோன் பேதுருவை சாதனையாளராய் மாற்றினாரோ, அப்போஸ்தலனாகிய பவுலை மாபெரும் சாதனையாளராய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல நம்மையும் 70 நாட்களிலே சாதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதிக்கிறவர்களாய் மாறணும். வருகிற காலங்கள் எழுப்புகிற காலம், எழுப்புதலின் காலம். அந்த எழுப்புதலில் பங்கு பெறுகிற திருச்சபையாய் நாம் மாறணும். அந்த எழுப்புதலில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும். அந்த தேவ சமூகத்தில் என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும், என்னை தந்தை வேண்டுமாய். அப்படியே ஜெப நிலையில் கண்களை மூடி அதே பாடலில் அன்றைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அது பான் சங்கத்தினுடைய 2வது சரணம். அது பாடி தேவ சமூகத்தில் அப்படியே அவன் பாடி ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க எல்லாமே
ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இது வரைக்கும் என் கம்பெனியை நம்பி இருந்தேன், என் வேலை ஸ்தலத்தை நம்பி இருந்தேன், என் தொழிலை நம்பி இருந்தேன், என் படிப்பை நம்பி இருந்தேன், என் குடும்பத்தை நம்பி இருந்தேன், என் அந்தஸ்தை நம்பி இருந்தப்பா. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயம் உடைய கருத்தில் நீ அர்ப்பணிக்கிறேன். என்னால் ஒன்றும் முடியாது. நான் டோட்டலாக சரண்டர் ஆகிறேன். நான் சரண்டர் ஆகிறேன். உம்மால் எல்லாம் கூடும். ஒன்றும் கூடாதென்று உண்மையாக ஒப்புவிடுங்க. உடைய வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கண்களை மூடி நாளிலே கேட்ட வார்த்தையின்படியா ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லிக்க போகிறோம். தேங்க்யூ ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மனஞ்சோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, மனஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா எங்களோடு கூட பேசின ஆண்டவரே சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அரண்மனைக்குள்ளே புகுந்த அந்த எஸ்தரை போல ஆண்டவரே அந்த தாழ்மையுள்ள ஆண்டவரே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க ஆண்டவரே நாங்கள் செத்தாலும் சாகிறேன் என்கிற அந்த வார்த்தையின்படி அப்போ எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே தாழ்மையுள்ள மோசே ஆண்டவரே தகப்பன் எவ்வளவோ ஆண்டவரே எகிப்தினுடைய காரியங்களை நன்கு ஆண்டவரை தேறின மோசேயை ஆண்டவரை நீர் அழைத்த பொழுது அப்பா மோசே ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா நான் என்கிற ஒரு அகங்காரம் மோசையினுடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரே அப்பா தகப்பன் என்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீர்தான் என்று தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த அந்த மோசையை ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரை சீமோன் தன்னுடைய தொழில் ஸ்தலத்துல எவ்வளவோ ஆண்டவரை திறமைகள் இருந்தாலும் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படியே தன்னை
அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வலையை வீசினதை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய சாமர்த்தியம் எங்களுடைய கைப்பலை ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை சீமோனுக்குள்ள இல்லை ஆண்டவரே. அப்பா அவனுடைய ஒரு வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அந்த தாழ்மை குணங்கள் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே பவுல் ஆண்டவரை தகப்பன் எவ்வளவோ காரியங்களில் தேறினவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவருக்குள்ள இருந்த அந்த தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின இந்த 3 பாத்திரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை நாங்கள் செத்தாலும் சாகிறோம் ஆண்டவரை தகப்பனை வாழ்க்கையில சுயம் என்கிற அகங்காரம் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் என்கிற அந்த அகங்காரம் எங்களுக்குள்ள இருக்காதபடிக்கு ஆண்டவரே உடைய கைப்பலை உடைய சாமர்த்தியம் எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஆண்டவரே சுயம் எங்களை விட்டு முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சுயம் எங்களிலே சாம்பலாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் என்கிற அகங்காரம் எங்களை விட்டு முற்றிலுமாய் விலகுவதாக நல்ல தாழ்மையை கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுக்குள்ள எங்கள் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இருந்து அப்பா தகப்பன அந்த தாழ்மையை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நான் என்கிற அகங்காரம் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உடைய மருமம் சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருநாளை கண்ட திருச்சபை குடும்பங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் ஜெயந்தி ஜஸ்டஸ் அவருடைய நாமத்தினால அன்பு சகோதரியை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல 23ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் நிர்மலா இக்னேசியஸ் அன்பு சகோதரியை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. திருமண நாளை காண்கிற குடும்பம் வருகிற 19ஆம் தேதி திருமண நாளை காண்கிற சந்தோஷமா பேபி அவருடைய நாமத்தினால அன்பு குடும்பத்தை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். 22ஆம் தேதி திருமண நாள் எங்களுடைய திருமண நாள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். உன் அலுவலகத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வார்த்தையின்படி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி ஒரு விசையாய் இன்றைக்கு திருமண நாளை இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஜெயந்தி ஜஸ்டஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரி நிர்மலா இக்னேசியஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். திருமண நாளை காண்கிற சந்தோஷமா தேவியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் தொடர்ந்து ஆண்மையான குடும்பங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பு. நாளைய தினத்திலிருந்து நம்முடைய ஆலயத்தில் தினமும் காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் சபையில் ஆராதனை நடைபெறும். வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் அதை கலந்து கொள்ளும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். எனவே தைரியமாக விசுவாசத்தோடு நாங்கள் வந்து பங்கு பெறுங்கள். நாளைய தினத்திலிருந்து ஒரு நாள் கூட ஆலயம் கூட்டப்படாதபடி நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்யமாய் கர்த்தர் மாறுதலாய் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை மூடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் எண்ணு மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றும் எப்பொழுது சதா காலங்களும் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென்.